ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி 8வது நாள் நவராத்திரி பூஜை முடிஞ்சுது. நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சுதுங்க. என் அம்மா எனக்காக இந்த நவராத்திரியில் 8 நாளும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டா. யாரோட ஹெல்ப் இல்லாமல் நான் மட்டுமே தனியாக என் அம்மா என் கூடையே இருந்து பண்ணி கொடுத்துட்டா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு செய்யறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த பூஜை பண்ணணுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. யார் அந்த அம்மா நினச்சி இவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த அம்மா நம்மக்கிட்ட இருப்பா. இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் 2.5 வருஷத்துக்கு மேலேயே நான் அம்மாவை கும்பிட்டுட்டு இருக்கேன். என் அம்மா எனக்கு படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கா. ஃபோட்டோவை வரா, சிலையாக வரா, விளக்கா வரா, எல்லாம் வந்துக்கினே இருக்கா. என்னைய ரொம்ப பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் என் அம்மாவுக்கு. பரவாயில்ல, நம்ம உறவுகளுக்கு தான் பிடிக்கல நம்மளனாலும், அவங்கெல்லாம் நம்ம அம்மாவுக்கு சாமிக்கு பிடிச்சா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? வேறு யாருமே அவசியமே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? நம்ம அம்மா நம்ம அவ்வளோதான். நான் என்னைய எப்படியெல்லாம் என்னை பேசினாங்க, வச்சாங்க. என்னைய அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துரோகங்கள் நான் பார்த்துட்டேன். அதனால் இனிமே யாருக்கிட்டேயும் ஏமாறணும்னு இருக்க மாட்டேன். யாருமே எனக்கு தேவை கிடையாது. அம்மா இருக்கா, என் அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஒருத்தர் என்னை கெட்டது நினச்சி என்னை பழி போட்டு பேசுகிறனோ, என்னை கெட்டது நினச்சா அந்த இடத்துல அந்த நிமிஷத்தில் போய் அங்கே நின்றுவா என் அம்மா. நான் ஒரே ஒரு குரல் தான், அம்மா அம்மா வாம்மா அப்படின்னு கூப்பிட்டா ஓடி ஓடி வந்துடுவா என் அம்மா. என் கூடயே எப்போவுமே இருப்பாள். இன்றைக்கி நிறைய மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையில். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன்னா என் அம்மா மட்டும்தான் காரணம். வேறு யாருமே காரணம் கிடையாது. நான் என் அம்மாவுக்கும் எனக்கும் அவ்வளோ சூப்பர் பாண்டிங். நாங்கள் உட்காந்து பேசுவேன். அம்மா இப்படி, அம்மா அப்படி, அம்மா சொல்லுவேன். நான் யாருக்கிட்டேயும் எதுவுமே சொல்கிறது கிடையாது இப்போல்லாம். என் அம்மாக்கிட்ட மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நிறைய பார்த்துட்டேன். எல்லாரும் என்னை எப்படியெல்லாம் கீழே தள்ளி என்னை விழ வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, என் அம்மா கையை பிடிச்சி அப்படியே அழகாக கூப்பிட்டு போய்ட்றான். இதை விட இந்த மனுஷங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? என் அம்மா, அதுவும் என் அம்மா கிட்ட என் அம்மா என்கிட்ட இருக்கா. இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஆனால் இந்த பூஜை பண்ணணுன்னாலே ஒரு பாக்கியம் வேணும். ஆனால் கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களால சுத்தமாக இந்த பூஜையில் கலந்துக்க கூட முடியாது. அந்த அம்மா நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த பூஜையில் வர முடியும். அவங்க வரணும், இன்றைக்கி பார்க்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கணும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு காலடி கூட வைக்க முடியாது அந்த அம்மா கிட்ட. என் வீட்லேயும் அந்த அம்மா இவங்க வரணும் அப்படின்னு அவங்க ஆர்டர் போட்டால் மட்டும்தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க மனசு சுத்தமாக இல்லை, இவங்க கெட்டணும், இவங்க கெட்டவங்க அப்படின்னு இவங்க தள்ளிவை, அவங்கள கெட்டவங்க இவங்கள தள்ளிவை. நான் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு யார் எப்படின்னு இவங்க புத்தி இப்படி அவங்க ஒதுக்கி இவங்கள புத்தி இப்படி ஒதுக்கி வச்சுருவாங்க எங்கள் அம்மா. என்கிட்ட கெட்ட சக்தி கெட்ட புத்தி இருக்கிறவங்கள என்கிட்ட சுத்தமாக சேரவே விட மாட்டாங்க. என் அம்மா ஏதாவது பண்ணி நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது. நான் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுப்பா என் அம்மா. நான் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுப்பா. என்னை யாராவது ஏதாவது அவங்க நினப்பில் கெட்டது பண்ணணும்னு நினச்சா கூட அங்கே நினப்பில் போய் அடிப்பா என் அம்மா. நான் நிறைய உணர்ந்திருக்கேன். நிறைய இதில் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை எப்படியே பேசினவங்க இன்றைக்கி பேசிட்டு 3வது நாள் 4வது நாள் அந்த பேச்சு அவங்களுக்கு வரும். அதெல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ். எங்கள் அம்மாக்கிட்ட அவ்வளோ என்னைய ரொம்ப பிடிச்சிச்சு அம்மாவுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப உயிரே எங்கள் அம்மா தான். யாருமே எனக்கு இப்போ இல்லைன்னா கூட என் அம்மா கூடயே நான் இருந்துருவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்.